ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷியோ டெஸ்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ ரேஷியோ டெஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரேஷியோ டெஸ்ட் என்னென்னா, ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் நேம் பிளேட்டில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு டேப்பில் வந்து ப்ரைமரி வோல்டேஜ் அண்ட் செகண்டரி வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அஸ் பர் நேம் பிளேட்டில் ஸோ ரேஷியோ வந்து ஒவ்வொரு டேப்லேயும் நீங்கள் கால்குலேட் பண்ணி ஸோ வச்சுக்கணும். அது எப்படி கால்குலேட் பண்ணுறது? டேப் 1ல் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி வோல்டேஜ் ஸோ கொடுத்துருப்பாங்க. ஸோ செகண்டரி வோல்டேஜ் 440 கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அது டிவைட் பண்ணினா ஸோ ப்ரைமரி டிவைடட் செகண்டரி டிவைட் பண்ண ஒரு வேல்யூ வரும். அதுதான் டேப் 1ஓட ரேஷியோ. அதே மாதிரி டேப் 2, டேப் 3, டேப் 4 எல்லா ரேஷியோவும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வேல்யூ வரும் 70 சம்திங். ஸோ ஓகேங்களா, 70, 72 ஸோ சம்திங் ஒரு வேல்யூ வரும் அஸ் பர் நேம் பிளேட்டு ப்ரைமரி அண்ட் செகண்டரி வோல்டேஜை பொறுத்து ஸோ ரேஷியோ வரும். ஸோ டேப் 1, டேப் 2, டேப் 3, டேப் 4 ஸோ ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஸோ நம்ம டிஜே வச்சு ஒரு 415 வோல்ட்டு சப்ளை வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி வைண்டிங்க்கு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு டேப் 1ல் வச்சுக்கணும். ட்ரான்ஸ்ஃபார்மர் டேப் வந்து ஃபஸ்ட்டு 1ல் வச்சுக்கிட்டு டிஜியை ஆன் பண்ணி 415 வோல்ட்டு சப்ளை வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ரைமரிக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு டேப் 1ல் வச்சுட்டு செகண்டரி சைடு ஸோ R2Y, R2B, B2R அண்டு ஸோ R2 நியூட்ரல், Y2 நியூட்ரல், B2 நியூட்ரல் செக் பண்ணலாம். அல்லது RY, YB, BR இது மட்டும் இனஃப் தான். ஓகே, செக் பண்ணிவிட்டு சம்திங் ஒரு வேல்யூ வரும். ஸோ இது நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸோ பவர் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் டேப் சேஞ்ச் பண்ணணும். டேப் 2ல் வச்சுட்டு மறுபடியும் டிஜி ஆன் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் ஸோ செகண்ட் சைடு வோல்டேஜ் மெஷர் பண்ணணும். அதே மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு டேப் 3 ஸோ அதுக்கு பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு டேப் 4 அதுக்கு பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு டேப் 5 ஸோ ஒவ்வொரு டேப்லேயும் சம்திங் வேல்யூ வரும் செகண்டரி அண்ட் ப்ரைமரி. ஸோ ஓகேங்களா, ஸோ இப்போ டெஸ்ட் பண்ணிங்கல்ல, ஸோ ப்ரைமரி சைடு வந்து 415 வோல்ட், செகண்டரி சைடு சம்திங் வேல்யூ வரும். ஸோ ப்ரைமரி வோல்டேஜ் 415, செகண்டரி சைடில் ஃபார் எக்ஸாம்பிள் 5 or 4 சம்திங் வரும். ஓகேங்களா, 4 சம்திங் வேல்யூ வரும். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரைமரி வோல்டேஜ் டிவைடட் செகண்டரியில் என்ன வருதோ அந்த வோல்டேஜ் போட்டு டிவைட் பண்ணோம்னா ஒரு சம்திங் வேல்யூ வரும். ஸோ அதுதான் ரேஷியோ. அதே மாதிரி ஒவ்வொரு டேப்லேயும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த வேல்யூவும் நீங்கள் அஸ் பர் நேம் பிளேட்டை ஒவ்வொரு டேப்பில் ரேஷியோ வேல்யூ எடுத்திங்களா அந்த வேல்யூவும் சேமாக இருக்கணும். ஸோ +or-2 or 3 நோ இஷ்யூ. ஸோ ரொம்ப அதிகமாக இருந்தால் ரேஷியோ ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மரில் அஸ் பர் நேம் பிளேட் இருக்க ரேஷியோ டெஸ்டிங் பண்ணுறப்ப வரலன்னா ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மரில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ சேமாக வந்து நோ இஷ்யூ. +or-1 or 2 நோ இஷ்யூ. பட் 5 or above 10 இது மாதிரி 10, 15 அது மாதிரி ரொம்ப வேரியேஷன் இருந்தால் ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் எல்லாம் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ரிப்ளை பண்ணுறேன்.